இந்த கும்பு மேளால வந்துட்டு இப்போது இந்த ஆப்பிளோட நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸோட இறந்து போன ஒரு வைஃப் அவங்க வந்திருக்காங்க இந்த கும்பு மேளாக்கு. வி லைக் திஸ், நாங்கள் வந்து இந்த சனாதனத்தை நம்பிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம், வி லைக் இந்தியா, வி லைக் பாரத், வி லைக் சொல்லி நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, நம்ம கல்ச்சரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. இப்போ ஒரு சில தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர் இந்த சனாதனத்தை கொச்சப்படுத்துகிறாங்க. பட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாரினர்ஸு எங்கெங்கேருந்தோ வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் பௌர்ணமி. அந்த பௌர்ணமியில் போய் அந்த ரிவரில் அந்த டிப் பண்ணான்னா அதுக்கு வந்து ஒரு ஐதீகமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புண்ணியம், அவங்களுக்கு வந்து அந்த நல்ல வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவிட்டி வரும். இந்த மகா கும்பில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த கிளென்லினஸ், இந்த கூட்டங்கள், ஒரு கிளென்லினஸ் இல்லை. நம்ம நாட்டு மக்கள் மேலேயும் தப்பு சொல்லணும். அங்கங்கேயே குப்பையை வீசுறது, அங்கேயே எச்சையை துப்பிடுறது, அந்த துணிகளெல்லாம் அங்கேயே போட்டு அதெல்லாம் நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் அந்த டிசிப்ளின் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நம்பிக்கை, இந்த மந்த்ராஸ் அந்த தண்ணியில் டிப் பண்ணும்போது அந்த சர்டன் மந்திரங்கள் சொல்லும் போது அதால் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இதை என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் பார்த்த மட்டும் வந்துட்டு நான் வந்து நிறைய மந்த்ராஸ் சாண்ட் பண்ணேன். அதோட எஃபெக்ட் அவங்களுக்கு தான் தெரியும், சொன்னோன்னா யாருக்குமே புரியாது. அதே மாதிரி அந்த அகோரிஸ் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு அந்த பிணத்தை சாப்பிட்றவங்க, டெட் பாடியை வறுத்து இதை வச்சு வேக வச்சு சாப்பிட்றவங்க. இன்னொரு அகோரிஸ் வந்து தே ஆர் வெஜிடேரியன், அவங்க பியூர் வெஜிடேரியன். மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. மேம் கீதா டிவியில் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காசியில் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு அப்புறம் மகா கும்பமேளா நடக்க போகுது. இதோட சிறப்பம்சங்கள் என்னவா இருக்கு? மகா கும்பு வந்துட்டு வருஷம் எவ்ரி 12 இயர்ஸ் ஒவ்வொரு ரிவர் ஆக்சுவலி இட் இஸ் வந்துட்டு நானும் குட்டி பத்மினி தான் இதில் வந்துட்டு வி வர் கோயிங், நாங்கள் மகா கும்பு போனோம் ரிஷிகேஷ், இதே இதுதான். பட் வந்து அங்கே கூட்டம் நிறையா வந்ததால் வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு போக முடியாதுன்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் தான் வி ரியலைஸ் எவ்ரி இயர் இட் இஸ் அ ரிவர். ஓகே, அந்த இதே தான் வந்துட்டு இப்போ கோதாவரியில் வந்துச்சு. பட் அங்கே வந்து புஷ்கரால்னு சொல்கிறாங்க, பட் அதுவும் கும்பு தான். That is, they are giving importance to the river. அதுக்கப்புறம் கிருஷ்ணா. ஸோ ஆக்சுவலி ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ரிவர்ஸ் நடுவில் ஆக்சுவலி வருது. பட் ஒன்லி தி மகாகும், தட் இஸ் இந்த காஞ்சஸில் நடத்துறது மட்டும் கொஞ்சம் பெருசாக விமர்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாசிக், தட் இஸ் கோதாவரி, அது வந்துட்டு கோதாவரின்னு சொல்கிறது இல்லை, பட் வந்துட்டு நாசிக் கும்பமேளான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு என்னென்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பௌர்ணமி, ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் பௌர்ணமி. அந்த பௌர்ணமியில் போய் அந்த ரிவரில் அந்த டிப் பண்ணான்னா அதுக்கு வந்து ஒரு ஐதீகமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புண்ணியம், அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவிட்டி வரும், இல்லாட்டி அந்த பழைய சின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்துட்டு அதை கொச்சப்படுத்துகிறாங்க. இப்போ இந்த சனாதனம் சொல்லிட்டு இப்போ ஒரு சில தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர் இந்த சனாதனத்தை கொச்சப்படுத்துகிறாங்க. பட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாரினர்ஸு, இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாரினர்ஸ் எங்கெங்கேருந்தோ வந்திருக்காங்க. வி லைக் திஸ், நாங்கள் வந்து இந்த சனாதனத்தை நம்பிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம், வி லைக் இந்தியா, வி லைக் பாரத், வி லைக் சொல்லி நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க, நம்ம கல்ச்சரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம மக்களே நம்ம இதை பற்றி நம்ம கொச்சையும் படுத்துகிறோம். அதெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்கிறதால தான் நம்ம கல்ச்சர் கிரேட்டுன்னு சொல்கிறதுக்கும் இல்லை, இவங்க வந்து நம்மளை அவதூறாக பேசுகிறதால அந்த கல்ச்சர் வந்து கீழே ஒரு கல்ச்சர், ஒரு கண்ட்ரியோட கல்ச்சர் அது தேர் இஸ் சம் லிட்டில் ரிலிஜன். இது ரிலிஜன் வந்து நான் எப்போது சொல்கிறேன், ரிலிஜன் இஸ் மேன்மேட், மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மதம். ஓகே, பட் இந்த கல்ச்சர் வந்து அது பாட்டுக்கு அது நடந்துட்டுருக்குது எவ்வளோ thousands of years. ஸோ வந்து அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, அது எப்படி நடத்துகிறாங்க. பட் தேர் சேயிங் இந்த தடவை யூபி கவர்மெண்ட் ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கும்புக்கு வந்து நாங்கள் ஒரு இந்த 12 இயர்ஸ்க்கு முன்னால் ஒரு 12 இயர்ஸ்க்கு அந்த கும்புக்கு தான் நாங்கள் போனோம். தட் இஸ் இப்போ 24னா 2012 தான் நாங்கள் போனோம். திங்க் இட் வாஸ் அப்போல்லாம் கொஞ்சம் க்ரௌடு அந்த இதெல்லாம். பட் நவ் பீப்புள் ஆர் சேயிங் ரொம்ப நல்லா இருக்குது அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா. பட் வந்து சந்திரபாபு நாயுடு வந்துட்டு ஆந்திராவில் வந்து இந்த கோதாவரி புஷ்கராலும் கிருஷ்ணா புஷ்கரா பண்ணாங்க, ரொம்ப நீட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நிஜமாகவே. பட் மக்களும் வந்துட்டு ஒரு கிளென்லினஸ் இல்லை. நம்ம நாட்டு மக்கள் மேலேயும் தப்பு சொல்லணும். அங்கங்கேயே குப்பையை வீசுறது, அங்கேயே எச்சையை துப்பிடுறது, அந்த துணிகளெல்லாம் அங்கேயே போட்டு அதெல்லாம் நம்மளும் வந்துட்டு
கொஞ்சம் அந்த டிசிப்ளின் இருக்கணும். அதில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து இந்த துணி யாரெல்லாம் வீசிட்டு போகிறாங்களோ அதுக்கு தனியாகவே ஒரு பின் மாதிரி வச்சு அங்கே தான் போடணும், வேறு எங்கேயும் போடணும். அந்த தட் இஸ் அந்த மேலே உட்கார்ந்துட்டு இருக்கவருக்கு ஒரு பற்று இருக்கணும். ஆனா இப்போ நடக்க இந்த மகா கும்பமேளால லட்சக்கணக்கான மக்கள் வந்து பங்கேற்கிறாங்க. வரப்பாறாங்க. அங்க வந்து நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை நீங்க என்ன பார்க்க? சி அபூர்வமான விஷயம்னா இது வந்துட்டு மேக்சிமம் வந்து இந்த அமாவாசை, பௌர்ணமி, அந்த ஏகாதசி, அந்த சர்டன் ஸ்பெஷல் டேஸில் வந்து அந்த டிப் தண்ணியில் போய் இது பண்ணனா அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஐ எம் நாட் இது, பட் ஐ நோ இதால் வந்து ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து நம்பிக்கை, இந்த மந்த்ராஸ் அந்த தண்ணியில் டிப் பண்ணும்போது அந்த சர்டன் மந்திரங்கள் சொல்லும் போது அதால் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இது என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் பார்த்த மோட்டோ வந்துட்டு நான் வந்து நிறைய மந்த்ராஸ் சாண்ட் பண்ணேன். அதோட எஃபெக்ட் அவங்களுக்கு தான் தெரியும். சொன்னோன்னா யாருக்குமே புரியாது, இவங்க ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ அதில் இந்த மகா கும்பில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா இந்த கிளென்லினஸ், இந்த கூட்டங்கள், அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்க போகுது. பட் எனிவே இதெல்லாம் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் அபவுட் 5 crore people நினைக்கிறேன் இல்லையா, 5 கோடி மக்கள் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பட் இட்ஸ் ஓகே. இது வந்து இட்ஸ் டெவலப்பிங் ஆர் கண்ட்ரி. இப்போ எவ்வளோ ஃபாரினர்ஸ் வராங்க. ஸோ ஐ திங்க் இப்போ இந்தியா டூரிஸ்ட் இதில் ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. இந்த தடவை கோவாவில் வந்து நியூ இயர்க்கும் கிறிஸ்மஸ்க்கும் கூட்டமே இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இந்த கும்பை வச்சு கொஞ்சம் அட்லீஸ்ட் இம்ப்ரூவ் ஆகுமா தெரியாது. பட் இந்தியா இஸ் பெர்ஃபார்மிங் வெரி பேட்லி டூரிசமில். லெட் அஸ் see the Kumbh will make tourism again நம்ம நாட்டுக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய அகோரிகளோட வேலையா என்னவா இருக்கும் இந்த மகா கும்பாபிஷேகம்? அகோரிஸ் வந்துமா தேர் வந்துட்டு தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலி. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு அம்மா அந்த அகோரி பேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு அந்த அம்மா பர்சனலாகவே தெரியும், பிகாஸ் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. சரி, அவங்க கல்ச்சர் ஆஃப் ப்ரேயிங் டு காடஸ் அவங்க டிஃப்ரெண்ட்டு. தே ப்ரே டு காளி, தே ப்ரே டு சிவா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது. அண்ட் அவங்க பிலீஃப் வந்துட்டு அவங்க துணி போட்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த அகோரிஸ் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு அந்த பிணத்தை சாப்பிட்றவங்க, டெட் பாடியை வறுத்து இதை வச்சு வேக வச்சு சாப்பிட்றவங்க. ஒருத்தர் வந்து அதை சாப்பிட மாட்டாங்க. அப்போ வந்துட்டு இதில் 2 இது நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன நினச்சோம், எல்லா அகோரிஸும் அந்த பிணத்தை சாப்பிடுவாங்க தான் நம்ம நினச்சிருக்கோம். பட் அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த பெரிய அந்த இதை ஈட்டி, அந்த நம்ம அந்த வரட்டி அந்த இது எடுப்பாங்கல்ல, அந்த ரொட்டியெல்லாம் அப்படி பிடிச்சிட்டு அந்த மாதிரி பெருசாக ஒன்று கையில் வச்சுக்கலாம். அதை வச்சு தான் அந்த டெட் பாடியை குத்துவாங்களாமா. ஓகே, அதை அவங்க கூடயே எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கே போனாலும். அதெல்லாம் அந்த 2 வெரைட்டிஸ். ஒரு அகோரி வந்து அந்த டெட் பாடி பணத்தை சாப்பிடுவாங்க. இன்னொரு அகோரிஸ் வந்து தே ஆர் வெஜிடேரியன். அவங்க பியூர் வெஜிடேரியன். அப்போ வந்து அது எதுக்காக அந்த இது பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு அதே டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இந்த அகோரி சொல்கிறது அந்த அகோரி ஏற்றுக்கிறதுல, அந்த அகோரி சொல்கிறது இன்னொரு அகோரி. இதுலேயே அவங்க வந்து டிஃப்ரெண்ட் காளிஸை கும்பிட்றாங்க. இப்போ இவங்க ஒரு காளியை கும்பிட்டோம்னா அவங்க ஒரு காளி, இன்னொருத்தர் வந்து சிவன். ஸோ அதில் இவங்க தான் ரைட், அவங்க தான் ராங், அவங்க தான் ரைட்னு சொல்கிறது நம்மளுக்கு தெரியாது சப்ஜெக்ட். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய இந்த தீப ஆராதனைன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம், அதுக்காகவே அத்தனை கோடி மக்களும் அங்கே போகிறாங்க. ஸோ அது பார்க்கறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? நோ, தே ஃபீல் தட் அதால் வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு விமோச்சனம் கிடைக்கும், மோக்ஷா கிடைக்கும். தட் இஸ் அவங்களோட லைஃபோட அந்த மோக்ஷான்னு சொல்கிறது வந்து அந்த இந்த செஞ்ச பாவங்கள் எல்லாம் அதோட முடியுது, இல்லாட்டி மோட்சம் கிடைக்குது. அதால் தான் நிறைய பேர் ஆக்சுவலி அதுக்கு தான் போகிறாங்க. அப்போ வந்து இந்த அகோரிஸ் நிறைய பேர் அங்கே வந்துட்டு என் பையன் போவான் முதல் ரெகுலராக அவன் இருக்கும்போது. அவனுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை. எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது இதிலெல்லாம் போகிறது. அப்போ வந்து அங்கே போனோன்னா அவங்க வந்து இப்படி ஏதோ மேஜிக்கெல்லாம் பண்ணி அவங்களுக்கு இந்த லிங்கம் கொடுக்குறாங்க, விபூதி கொடுக்குறாங்க, லைக் இப்படி புட்டுப்பாட்டி சாய்பாபா. இதெல்லாம் உண்மையாக பொய்யா நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியாததை பற்றி நம்ம கமெண்ட் அடித்தானா அது நிஜமாகவே அவங்க பண்ணலாம்ல. ஏன்னா இந்த கண் வித்தை எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பட் அவனுக்கு ஒரு சிவலிங்கம் கொடுத்தாரு அந்த அகோரி. ஸோ அகோரியஸ் அதர் அவங்க தான் நிறைய அந்த கும்பு மேளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த கும்பு மேளாவில் வந்துட்டு இப்போது இந்த ஆப்பிளோட நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸோட இறந்து போன ஒரு வைஃப் அவங்க வந்திருக்காங்க இந்த கும்பு மேளாவுக்கு. அப்போ வந்து அவங்க எவ்வளோ நம்புகிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம நாடுனே வேண்டாம், தமிழ்நாட்டில் இப்போ வந்து சனாதனத்தை பற்றி எவ்வளோ நக்கலாக அசிங்கமாக பேசி, இப்போ நம்ம கூட ரீசெண்டாக பார்த்த இந்த ரங்கராஜன் நரசிம்மன் வந்து இந்த சனாதனத்துக்காக வந்துட்டு அவரை அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த உதயநிதியெல்லாம் அவனோட வயசுக்கு வந்துட்டு அவன் வந்து ஓரளவுக்கு மேலே பேசக்கூடாது.
உன்னோட பிலீஃப் உன்னோட நீ வந்துட்டு சமத்துவம் பேசியா ஓகே அது உனக்கு ரைட். ஆனால் அப்போ வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து அவ்வளோ பெரிய ஒரு பெரிய கம்பெனி ஆப்பிள் கம்பெனியோட வைஃப், அவங்க இப்போ பேரே கமலா, இந்தியன் பேர் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த கும்பமேளாக்கு இன்னைக்கு ஸ்பெஷல், இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் பௌர்ணமின்னு சொல்லி வந்திருக்காங்க டிப்புக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க, ரஷ்யாவிலேருந்து வந்திருக்காங்க, யூரோப்லேருந்து நிறைய நேஷன்ஸ். அதில் ஒரு லேடி நாங்கள் சனாதன தர்மத்தை நாங்கள் நம்பி வந்திருக்கோம், வி லைக் சனாதன தர்மம், வி லைக் ஹிந்துவிசம் சொல்லி அவங்க வந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்குலாம் இவ்வளோ நம்பிக்கை இல்லாமையா இவங்க வந்திருக்காங்க. அப்போ அவங்களும் ஏதோ படிச்சிருப்பாங்க, ஏதோ இது பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்கானோட டெம்பிள்ஸில் எவ்வளோ கண்ட்ரீஸில் வந்து இப்போ அவங்க வந்துட்டு நிறைய ஃபேமிலிஸ் வந்து அப்படியே வந்து அதில் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அவங்க அப்படியே மற்றதெல்லாம் விட்டுட்டு அப்போ வந்து அவங்களுக்கு அதில் நம்பிக்கை வந்ததால் தானே வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு லேடி அங்கே அந்த she's a Christian but she believes in Sanathanam. She's telling மற்ற எல்லா ரிலிஜன்லேயும் வந்து உங்களை வற்புறுத்தி நீங்கள் எங்கள் ரிலிஜனுக்கு மாறுன்னு சொல்கிறாங்க. பட் ஹிந்துவிசமில் அது அப்படி இல்லை. ஸோ நாங்கள் வந்து நாங்களாக விரும்பி வந்திருக்கோம், எங்களை யாரும் வற்புறுத்தி நாங்கள் வரலன்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் சனாதனத்தை நம்பி இந்த தர்மத்தை நம்பி தான் நான் வந்திருக்கேன், நான் நிறைய படிச்சிருக்கேன், அண்ட் ஐ எம் ஹாப்பி, ஐ எம் என்ஜாயிங் இட். எனக்கு இதால் எனக்கு வந்து லைஃப்பில் எனக்கு நிறைய மாற்றங்கள். அப்போ வந்து அவங்களுக்கு ஏதோ மாற்றங்கள் வந்ததால் தானே அவங்க சம் குட் பாசிட்டிவ் என்ன சொல்கிறது, அவங்களுக்கு லைஃப்பில் ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததால் தானே அவங்க இங்கே வந்திருக்காங்க இவ்வளோ தூரத்துலேருந்து. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க ரொம்ப நீட்டாக இருக்குது, நாங்கள் வந்து இந்தியா பற்றி எல்லாரும் இப்படி கொச்சையாக பேசுகிறாங்க, பட் இந்த ரோட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த கும்ப நம்பிட்டு எவ்வளோ பேர் ஃபாரினர்ஸ், இந்தியன்ஸை விட்டுருங்க, நம்ம இந்தியன்ஸ் போகிறது அது வேறு விஷயம், பட் ஃபாரினர்ஸ் தட் இஸ் எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ், அவங்களாம் கிறிஸ்டியன் வந்து கன்வெர்ட் ஆனவங்க தான் இப்போ இதை நம்பி வரதவங்க கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட இதையே நம்ம கொச்சைப்படுத்துகிறோம், பட் வந்து வெளிநாட்டுக்காரர் வந்து நம்மளோட வந்து விரும்பி வராங்கன்னா இப்போ இதெல்லாம் ஒரு லெசன் நம்ம எஸ்பெஷலி பொலிட்டீஷியன்ஸ்க்கு இதை வந்துட்டு கொச்சைப்படுத்தக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை, யாருமே யார் மதத்தையும் கொச்சைப்படுத்தக்கூடாது. நம்ம நாட்டில் இருக்க ஒரு சில அரசியல் என்ன சொல்கிறது தலைவர்கள் அவங்களா சொல்லிக்க, நான் இவங்களெல்லாம் தலைவராக கூப்பிட மாட்டேன். இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.